நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம் 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. இதை சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்கள், குரு வக்கர நிவர்த்தியில் பெறுகின்ற யோக பலன்கள். முதல்ல சிம்ம ராசின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சிம்ம ராசி தலைமை தாங்கும் பண்புடைய ராசி. இந்த ராசி தான் எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று எது ரைட்டு எது தப்புன்னு புரிந்து கொள்ளும் ராசி. ஒரு சபையில் 10 பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு வார்த்தை வரும், சார் பொறுங்க என்னென்னு பேசுவோம், கேட்டு பேசுவோம். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு விஷயத்தையும் சங்கத்தையும் எல்லாத்தையும். அதுக்கடுத்து பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. சரி பார்க்கலாம், கொடுங்க என்னென்னு பார்ப்போம். முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் விலகி போவாங்க, இது முன்னாடி நிற்கும். இதே மாதிரி கௌரவம் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காது. தனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை கேட்டு வாங்கவும் தெரியும், அவர் எப்படி கௌரவம் கொடுக்குன்னு சொல்லித்தரவும் தெரியும். திறமை வாய்ந்த ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா பேச்சு திறமை சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் புகழ் இல்லாத எந்த ஒரு விஷயம் இந்த ராசிக்கு பாப்புலாரிட்டி ஆயிரும். ராசி அரசியல், அரசாங்கம், தலைமை பண்பு, இதில் நிர்வாக திறமை, இது மாதிரி எல்லா குணமும் கொண்டது. கோபம், அதாவது கோபத்துக்கும் சரி பாசத்துக்கு இந்த ராசிக்கு பஞ்சம் இல்லை. கோபம் வந்தாலும் வந்த மாதிரி இருக்கும். பாசம் காட்டணும், சிவன் மாதிரி நெட்டுக்கன் திறந்தாலும் திறந்துடுவார், டக்குன்னு அருள் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்மராசி வேண்டும். ஏன்னா குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் பேச, இது முடிவெடுக்க கும்பராசி சிறப்பாக இருக்கும். சரி, இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் இந்த ராசிக்கு என்ன யோகம்? வக்கர நிவர்த்தி காலகட்டம் தாங்க பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் ராசிக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து 3, 5, 7 இந்த வீட்டை பார்க்கிறது. இந்த ராசிக்காரங்க வேலை இல்லாமல் இருந்தவங்க எத்தனை பேர், வேலை போயிருமோன்னு பயந்தவங்க எத்தனை பேர், அந்த ஒரு பதட்டம், அதாவது தன் வாழ்க்கையை நினைத்து பயந்த ராசி இந்த ராசி. எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த ராசி. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் அப்படிம்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற குரு பார்வை பெறும் பொழுது அன்சர்டனிட்டியாக நடந்திருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்திருக்கும். செஞ்ச வேலையை ரிப்பீட் செய்ய வச்சிருச்சு. இது ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தை சம்மந்தப்பட்ட பயந்த சிம்மராசி. திடீர்னு குழந்தை ரீதியாக பயந்து, குழந்தைக்கு என்ன, குழந்தைக்கு உடம்பு சரியாகுதா இல்லையா, அதை பற்றி, அவங்களோட எஜுகேஷன் பற்றி பயந்தது ஒரு சிலர். குழந்தை கிடைக்குமான்னு தவிச்சது பல பேர். சார் குழந்தை இருக்குமா சார், எங்களுக்கெல்லாம் குழந்தை யோகம் இருக்குமா, நாங்களும் இதைத்தானே நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பயந்தது. திருமணத்துக்கு இந்த ராசிக்கு நான் சொன்னேன், இந்த மாசி மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாத ராசியில் இந்த ராசி ஒன்று. மாசி மாதத்தில் நிறைய பேர் நிச்சயம் பண்ணது தடை ஏற்பட்டது. திருமணம் நடக்குமா இல்லையா, பேச்சுவார்த்தை மேடை வரைக்கும் போய் நின்னது. நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், இது மாதிரிங்க மேடை பத்திரிக்கை அடிச்சிட்டோன்னு நிற்கிற மாதிரி இருக்குங்க. யாருங்க சிம்மராசி, சிம்ம லக்னம், என் பொண்ணு சிம்மராசி, அந்த பையன் சிம்ம லக்னம்னாங்க. ரைட், அது நடக்காது அப்படின்னா ஃபோன்லேயே சொல்லிட்டேன். பட் எதனால் ரீசன், என்ன ரீசன், எத்தனையோ சிம்மராசி இருக்கும்போது ஏன் பாதி சிம்மராசி நடந்திருக்கு, பாதி சிம்மராசி நடக்கலை? அப்போ இந்த சூட்சமெல்லாம் பார்த்துலாம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு நடக்க பார்த்து தான் பரிகாரம் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது
சொத்து சுகத்தில் கவனம். சார், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வாய்ப்புண்டு. ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு ஐடியா கிடைக்கும். வண்டி வாகனங்கள் கவனமாக பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் ஒரு அப்லிஃப்ட் ஆக வேண்டியது. உங்களுக்கு வர வேண்டிய பணம், தர வேண்டிய ஆட்களிடம் பணம் உண்டு. பணத்தை கேட்டு வாங்கும் திறமை உங்களுக்கு. பொறுமையாக எப்படி வாங்கணும் என்னென்னு யோசித்து வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது ஒரு விரயம் இருக்குது. அது சுப விரயமாக மாற்றிக்காத உங்கள் திறமை. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நகையை வாங்கி விற்கிறது, ஒரு நிறைய நாள் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு அமைப்பு யோகம், இந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க யோகம். நிறைய டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்டதும் இந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தொந்தரவாக இருக்கே, அது மீண்டு வந்துடும், நிச்சயமாக உண்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8இல். ராசியோட மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டு, வேலை வேலை வேலைன்னு செஞ்சிட்ருக்கேன், ஆனால் பதில் இருக்குமா? நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், சார் உங்களுக்கு வேலை பளு இருக்குது, அது மாற்ற முடியாத சூழ்நிலை. ஆனால் வேலை இருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதுக்குண்டான ஊதியம் கிடைக்க பண்ணலாம். ஏன்னா 6க்குரிய 8இல் உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி வரும் காலகட்டத்தில் கஷ்டப்படணும். அப்போ கஷ்டத்தை சுப கஷ்டமாக பட்டுட்டு புதுசாக படிக்கிற யோகங்க. இப்போ தான் புக் எடுத்து படிக்கிற மாதிரி படிப்பீங்க. சார் 50 60 வயசோ புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிக்கங்க, நல்லாயிருக்கும். ஆனால் பணம், பொருளாதார வளர்ச்சி உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பற்றி நிறைய என்கொயரி பண்ணணுங்க. அஷ்டமச்சனியில் இருக்கும்போதெல்லாம் டீட்டெயில் கேதரிங் நிறைய பண்ணிவிட்டு அப்புறம் தான் இறங்கணும். எடுத்தவுடனே இறங்கக்கூடாத ராசி இந்த ராசி. டக்குன்னு பெரிய முதலீடு பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல், ஏன்னா 8க்குரிய சனியோட பார்வையும் இருக்குது. சார் ஃபஸ்ட்டு டீட்டெயிலை கேதர் பண்ணணும். அது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை. பொறுமையாக டீட்டெயில் ஆல்ரெடி செஞ்ச தொழிலை செய்யுங்க. புது தொழிலில் கவனம். இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் ஹெல்த் ரைட்டு நான் தான் சொன்னேன், இந்த ராசி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. என்ன சார் நெகட்டிவாக இருக்குது? நெகட்டிவில் சேஃபஸ்ட் சைடு. கொஞ்சம் வண்டி வாகனம் போயிட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ தான் அனுபவிச்சாங்க. ஆனால் குருபலன் வந்தனால தான் இப்போ தான் அப்பாடா சேஃப் ஆகிறேன்னு. சார் இப்போ நல்ல விஷயம், வீடு இடம் சொத்து வாங்க முடியும். வண்டி வாகனம் வாங்க யோகம் வந்தாச்சு. திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை பேசி இப்போது திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணமாக நின்று போன திருமணத்தை நடத்த வாய்ப்புகள் வந்தாச்சு. ரைட். அடுத்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ டக்குன்னு குயிக் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆனால் கடன் என்ற பிரச்சனை மாறும். குடும்பத்தில் கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் மாறுது. மைண்டு ஸ்ட்ரெஸ் மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இன்னும் யோக பலன் எத்தனையோ இருக்குங்க. வீடியோ சொல்லணும், இந்த ராசிக்கு சொல்லிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. சரி, உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.